வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS Tech. இன்றைக்கி நம்ம C++ வந்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு நிறைய கிளாஸஸ் நம்ம வந்து எழுதும்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் மெயின்லேருந்து ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸையும் தனித்தனியாக நம்ம வந்து கால் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே இது நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் எழுதியிருக்கிற டேட்டா மெம்பர்ஸையோ அல்லது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ நம்ம வந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு கிளாஸில் இருக்க மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸோ எல்லா கிளாஸில் இருக்கிறதையுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் மெயின்லேருந்து. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நிறையா க்ரியேட் பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸையே திரும்ப இன்னொரு கிளாஸ்லையும் சேமாக நம்ம வந்து எழுதுறது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக நம்ம வந்து எழுதுறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் எழுதிருக்கிறத வச்சு வேறு கிளாஸ்லேயும் நம்ம வந்துட்டு அதே ஃபங்க்ஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் நம்ம வந்து என்னென்ன கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ளஸ் வந்து விசிபிலிட்டி மோடு, இது நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து தெரிஞ்சால் தான் இதை நம்ம வந்து எழுத முடியும். ஸோ ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோடைய சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் பார்த்துருப்போம். ஒரு கிளாஸ் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர் நமக்கு வந்து இருக்கும். ஸோ ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதில் நம்ம வந்து எழுத முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ப்ரைவேட்டில் எழுதியிருக்கிறது வித்தின் த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதோடைய டேட்டா மெம்பரையோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ மெயின்லேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அதே போல் ப்ரொடெக்டடில் எழுதியிருக்கிறதையும் என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி பப்ளிக்கில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து மெயின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். சேம் அதே போல் தான் இப்போ ஒரு கிளாஸில் நான் வந்து எழுதியிருக்கிறது இன்னொரு கிளாஸ்க்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் நேம் நம்ம வந்து எழுதியிருப்போம். இந்த பேஸ் கிளாஸை நான் இன்னொரு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு சப்கிளாஸ் நேம் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். கோலன் கொடுத்து விசிபிலிட்டி மோடு, இந்த விசிபிலிட்டி மோட்னா என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பேஸ் கிளாஸோடைய நேம் நான் அப்படி எழுதிட்டேன் அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற பப்ளிக்கில் இருக்கிறத நான் வந்து இந்த சப்ன்ற கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணிட்டதா அர்த்தம். அது என்ன சார் இன்ஹெரிட் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த விசிபிலிட்டி மோட் அப்படிங்கிறதுனா என்னென்னு பாருங்கள். ஸோ எல்லா கிளாஸ்லேயும் ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்லேயும் வந்துட்டு ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கும். ஸோ எப்போதுமே வந்துட்டு பப்ளிக்கில் இருக்கிறது தான் அவுட் ஆஃப் கிளாஸ்க்கு வந்து சென்ட் ஆகும், அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த பேஸ் கிளாஸை இந்த டெரைவ்டு கிளாஸ்க்கு நான் வந்துட்டு சப் கிளாஸ்க்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணினேன் அப்படின்னா இதில் இருக்கிற பப்ளிக் மட்டும்தான் இந்த கிளாஸ்க்கு சென்ட் ஆகும். அப்போ இந்த கிளாஸுக்கு வரும்போது இதில் 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. இந்த 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இந்த பப்ளிக்கில் இருக்கிறத கொண்டு வந்து ப்ரைவேட்டில் வைக்கிறதா, ப்ரொடெக்டடில் வைக்கிறதா, பப்ளிக்கில் வைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கறதா இந்த விசிபிலிட்டி மோட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பப்ளிக் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா பேஸ் கிளாஸில் பப்ளிக்கில் இருக்கிற இந்த பார்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து டெரைவ்டு கிளாஸ் சப் கிளாஸோடைய பப்ளிக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்துடும். இங்கே இருக்கிறதாவே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பேஸ் கிளாஸில் இருக்கிற இந்த டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் சப் கிளாஸோடைய பப்ளிக்கில் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சப் கிளாஸ்க்கு மட்டும் மெயினில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு சப் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சப் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ண இதே ஆப்ஜெக்டை வச்சு மெயினில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸோடைய கான்செப்ட். விசிபிலிட்டி மோடு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ப்ரைவேட் விசிபிலிட்டி மோட் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு விசிபிலிட்டி மோட் வந்து ப்ரைவேட் நான் வந்து கொடுக்குறேன். ஆடுன்ற கிளாஸை நான் இதுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதில் வந்துட்டு 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் ப்ரைவேட் நான் வந்து கொடுக்கறதுனால எப்போதுமே ப்ரைவேட்டில் இருக்கிறது அவுட் ஆஃப் கிளாஸை அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸுக்கு நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக்கில் இருக்கிறத சப் கிளாஸ்லேயும் இன்ஹெரிட் பண்ணுற சப் கிளாஸ்லேயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும், மெயின்லேயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படின்ற விசிபிலிட்டி மோட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ப்ரொடெக்டரில் இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நேராக வந்துட்டு ப்ரைவேட் அப்படிங்கிற இதில் வந்து ஹிடனாக எனக்கு வந்து இருக்கிறது மாதிரி அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த கிளாஸில். அதுக்கு அடுத்தது பப்ளிக்கில் இருக்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த சப்ன்ற கிளாஸோடைய ப்ரைவேட் அப்படிங்கிற இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு வந்துட்டு 3000 இருக்கிறதா நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் அப்படிங்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரொடெக்டடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படிங்கிற இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு எனக்கு வந்து வந்துடும். பப்ளிக்கில் இருக்கிறதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டடுக்கு எனக்கு வந்து வந்துடும். அதே இது பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் விசிபிலிட்டி மோட் அப்படிங்கும்போது ப்ரொடெக்டடில் இருக்கிறது பப்ளிக் எனக்கு வந்து வராது, வைக்க முடியாது. நல்ல பப்ளிக் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொடெக்டடில் இருக்கிறது இங்கே நான் பப்ளிக் கொடுத்தாலுமே ப்ரொடெக்டடில் இருக்கிறது அப் டு ப்ரொடெக்டட் வரைக்கும் தான் எனக்கு வந்து வரும், பப்ளிக்கு வந்து வராது. ஸோ பப்ளிக்கில் இருக்கிறத வந்துட்டு பப்ளிக்கில் இருக்கிறத அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹையர் ப்ரெசிடென்ஸ் இந்த பப்ளிக் அப்படிங்கிறது ப்ரொடெக்டட்லேயும் வைக்க முடியும், ப்ரைவேட்லேயும் வைக்க முடியும். அதே போல் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத ப்ரொடெக்டடில் வைக்க முடியும், பப்ளிக்கில் வந்து வைக்க முடியாது. அதாவது ஹையர் ப்ரெசிடென்ஸுக்கு வந்து கொண்டு போக முடியாது. ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத ப்ரைவேட்டில் வைக்கலாம், ப்ரொடெக்டடில் வைக்கலாம், பப்ளிக்கில் வைக்க முடியாது. பப்ளிக்கில் இருக்கிறத மட்டும்தான் மூணுலேயும் நம்ம வந்து வைக்க முடியும். ப்ரைவேட்டில் இருக்கிறத எங்கேயுமே நம்ம வந்து வைக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறதான் கிளியராக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த விசிபிலிட்டி மோடு அக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்கிறத எங்கெங்கே எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் அப்படிங்கிறத டெரைவ்டு கிளாஸ்லேயும் என்னால் அக்சஸ் பண்ண முடியாது, மெயின்லேருந்து என்னால் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதே போல் பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டடில் இருக்கிறத என்னால் வந்துட்டு டெரைவ்டு கிளாஸில் சப் கிளாஸில் என்னால் அக்சஸ் பண்ண முடியும், ஆனால் வந்து மெயின்லேருந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்கில் இருக்கிறத சப் கிளாஸில் என்னால் அக்சஸ் பண்ண முடியும், ஸோ மெயின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் நான் வந்து பப்ளிக்கில் எழுதியிருந்தால் மட்டும்தான் மெயின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டடில் எழுதியிருந்தேன் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியும், ஆனால் மெயினில் அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயுமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, வித்தின் த கிளாஸில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதே போல் டெரைவ்டு கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட்டை நான் வந்துட்டு மெயின்லேருந்து என்னால் வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது மெயின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது, பப்ளிக்கில் இருக்கிறத மட்டும்தான் மெயின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். இது நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிச்சுனா தான் நம்மளால் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் எழுத முடியும்.